வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் ஈவே ராமசாமிய பத்தி ஒரு ரொம்பவே வித்தியாசமான கோணத்துல இருந்து விவாதிக்குது. உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்ச தி பாரடாக்ஸ் ஆஃப் பெரியார் ரிட்டாரிக் வர்சஸ் ரியாலிட்டி என்ற புத்தகத்தோட சில பகுதிகளை நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா. அதாவது ஒழுக்கத்த பத்தி ரொம்ப அதிகமா பேசின ஒரு தலைவரோட போதனைகள் நடைமுறையில எப்படி இருந்துச்சுன்னு ஒரு விமர்சன பார்வையை இந்த ஆதாரம் முன்வைக்குது. இந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கே ஈவே ராமசாமியோட ஒரு மேற்கோள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அவரே சொல்றார், ஒழுக்கம் உள்ளவன் மூளையில் கிடப்பான், ஒழுக்கம் கெட்டவன் பலராலும் போற்றப்படுவான். இந்த வரிய மையமா வச்சுதான் இந்த புத்தகம் தன்னோட வாதங்களையே கட்டமைக்குது. ரொம்ப சரி. உங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆதாரம் ஈவே ராமசாமிய அவரோட வார்த்தைகளை கொண்டே கேள்வி கேக்குது. ஓ, மத்தவங்க சொன்னதை வச்சு இல்ல? இல்ல, அவரே என்ன பேசினாரோ அதை வச்சுதான். அதாவது ஒரு தலைவரோட வெற்றிங்கிறது வெறும் பேச்சுல மட்டும் இல்ல, அவரோட தொண்டர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்றதுலயும் இருக்கு. சரியா சொன்னீங்க. அந்த கோணத்துல தான் இந்த முழு விமர்சனமே இருக்கு. சரி, இந்த புத்தகம் குறிப்பிடுற முதல் புள்ளி ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஈவே ராமசாமிக்கு தான் இயக்கத்துல இருந்த தொண்டர்கள் மேலேயே நம்பிக்கை இல்லங்கிறது தான் அது. ஆமா, இங்கிருந்து தான் விஷயமே சுடு பிடிக்குது. இது ஒரு பொதுவான குற்றச்சாட்டு மாதிரி இல்லாம இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட சம்பவம் இருக்கா? ஆதாரம் எதையாவது மேற்கோள் காட்டுதா? காட்டுது. அரசியல்வாதியான பழக்கருப்பையா குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை இந்த புத்தகம் ஆதாரமா எடுத்துக்குது. ஓகே. ஈவே ராமசாமி மணியம்மைய கல்யாணம் பண்ணிக்கிறது சம்பந்தமா ராஜாஜி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம், ராஜாஜி கிட்டயா? அவரோட அரசியல் எதிரி கிட்டயா? ஆமா, அதுவே ஒரு ஆச்சரியம்தான். அப்ப ராஜாஜி கேக்குறாரு, ஏன் இந்த வயசுல கல்யாணம் அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்? அதுக்கு ஈவே ராமசாமி சொல்லதா பழக்கருப்பையா பதிவு செஞ்ச ஒரு பதில். அதுதான் இங்க முக்கியம். அவர் சொன்னாரா, இயக்கத்துல இருக்கிற ஒருவனையும் நம்ப முடியல, நம்பி சாவிய குடுக்க முடியல. என்னது, ஒருத்தரையும் நம்ப முடியலையா? ஆமா, அதனால நம்பகமான ஆளிடம் இயக்கத்தை ஒப்படைக்க தான் திருமணம் அப்படின்னு சொன்னதா அந்த பதிவு சொல்லுது. அடேங்கப்பா, இத கொஞ்சம் நிறுத்தி யோசிக்கணும். பல வருஷமா ஒரு இயக்கத்தை வழிநடத்தின ஒரு தலைவர் கடைசியில இந்த இயக்கத்தை ஒப்படைக்க ஒரு ஆள் கூட இல்லைன்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லையே. நிச்சயமா. இத வச்சுதான் அந்த ஆதாரம் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. இது 2 சாத்தியங்களை காட்டுதுன்னு அவங்க சொல்றாங்க. என்ன அந்த 2 சாத்தியங்கள்? ஒன்னு, இத்தனை வருஷமா அந்த தலைவர் தன் தொண்டர்களுக்கு உருப்படியா எதையுமே கத்து கொடுக்கல. ஒரு பொறுப்புணர்ச்சியையோ நேர்மையையோ சொல்லித்தர அவர் தவறிட்டார். அதனால யாரும் நம்பகமானவங்களா உருவாகல. கரெக்ட். இல்லனா 2வது சாத்தியம், இது இன்னும் கொஞ்சம் கடுமையானது. அது என்ன? அவர் கத்துக் கொடுத்ததே அந்த ஏமாத்து வேலைய, அந்த நேர்மை இல்லாத குணத்தை தானே இருக்கணும். அதனாலதான் அவரை சுத்தி அப்படிப்பட்ட ஆட்களே உருவாகி இருக்காங்க. இந்த 2ல எது உண்மையா இருந்தாலும் கடைசியில அது தலைவரோட தோல்வியில தான் முடியுதுன்னு இந்த புத்தகம் தன்னோட வாதத்தை வலுவா வைக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்றாங்க, அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் உதாரணம். ஆமா, ஒரு ஸ்கூல்ல பல வருஷம் ஆகியும் மாணவர்கள் எதுவும் கற்காம இருந்தா அது ஆசிரியரோட பிழைதானே. ஆமா, நிச்சயமா. அதே மாதிரி தொண்டர்கள் நம்பகத்தன்மை அற்றவர்களா இருந்தா அது தலைவரோட போதனைகளின் தோல்வி இல்லையா? இது ஒரு தலைவரோட பொறுப்புக்கூறல் பத்தின ஆழமான சிந்தனையை தூண்டுது. ரொம்ப தெளிவா இருக்கு இந்த வாதம். சரி, இது தொண்டர்களை பத்தினது. அடுத்ததா, இந்த புத்தகம் ஈவே ராமசாமியோட மனைவி மணியம்மையோட ஒரு செயலை மையப்படுத்தி ஒரு வாதத்தை வைக்குது. ஆமா, இதுதான் இந்த விவாதத்தோட அடக்கட்டம். இதுக்கு அவங்க ஆதாரமா காட்டுறது 2007ல வெளிவந்த பெரியார் படத்துல வர்ற ஒரு காட்சிய. ஒரு நிமிஷம், ஒரு சினிமா காட்சியை வச்சு ஒரு வரலாற்று நபரை விமர்சிக்கிறது எந்த அளவுக்கு சரின்னு ஒரு கேள்வி வருமே. அது ஒரு கற்பனையா கூட இருக்கலாம் இல்லையா? நீங்க கேக்குறது ஒரு சரியான கேள்வி. இந்த புத்தகத்தோட ஆசிரியரும் இதை எதிர்பார்த்து அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார். என்ன விளக்கம் அது? அவரோட வாதம் இதுதான். இந்த படம் 2007ல ஆட்சியில் இருந்த திமுக அரசாங்கத்தோட நிதியுதவியோட எடுக்கப்பட்டது. ஓ, அப்போ இது ஒரு சாதாரண படம் இல்ல. சொல்லப்போனா இது ஒரு விதமான பிரச்சார படம்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு படத்துல தலைவரா நல்ல விதமா காட்டுற ஒரு காட்சிய நாம அவங்களே ஏத்துக்கிட்ட ஒரு சம்பவமா எடுத்துக்கலாம். அவங்களே கொண்டாடுற ஒரு விஷயத்த வச்சு கேள்வி கேட்கறதுல தப்பில்லைங்கிறதா அவங்க நிலப்பாடு. சரி, அந்த லாஜிக் புரியுது. அப்படி என்னதான் அந்த காட்சியில காட்டுறாங்க? காட்சி, ஈவே ராமசாமியும் மணியம்மையும் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரோட வீட்டுக்கு விருந்துக்கு போறாங்க. ரொம்ப ஏழ்மையான வீடு. சரி, அங்க அவங்களுக்கு உணவு பரிமாறுறாங்க. ஆனா அந்த உணவு மணியம்மைக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா என்ன பண்ணாங்க?
அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஈவே ராமசாமிக்கு தெரியாம அந்த சாப்பாட்ட அவங்க உட்கார்ந்திருந்த ஓலைப்பாய்க்கு அடியில மறைச்சு வச்சிடுறாங்க. என்னது பாய்க்கடிலையா? ஆமா. சரி, சாப்பாடு பிடிக்கல, அதனால மறைச்சு வச்சிட்டாங்க. இதுல என்ன பெரிய தப்பு இருக்குன்னு சிலர் நினைக்கலாம். ஆனா இந்த புத்தகம் இதை எப்படி பாக்குது? இந்த புத்தகம் இத வெறும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயமா பார்க்கல. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தத்தை அலசுது. எப்படி? முதல் விஷயம், இது அவங்கள விருந்துக்கு கூப்பிட்டவங்கள அப்பட்டமா அவமானப்படுத்துற செயல். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் நம்மள மதிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க கிட்ட இருக்கிறத அன்பா பரிமாறும்போது அதை இப்படி மறைச்சு வைக்கிறது எவ்வளவு பெரிய அவமானம். ஆமா, அது அவங்க அன்பை நிராகரிக்கிற மாதிரி தான். அது சரிதான். அது மட்டும் இல்ல, ரெண்டாவது இன்னும் முக்கியமான விஷயம், உணவுப் பொருட்களை வீணாக்க கூடாதுங்கிறது ஈவே ராமசாமியோட முக்கியமான கொள்கைகள்ல ஒண்ணு. ஆமா, அவர் அதை பத்தி நிறைய பேசியிருக்கார். அவரு பொது கூட்டங்கள்ல, கல்யாண வீடுகள்ல சாப்பாடு வீணாகிறத பத்தி ரொம்ப கடுமையா பேசுவார். ஆனா அவரோட கொள்கை அவரோட மனைவிக்கே தெரியலையா, இல்ல தெரிஞ்சும் அவங்க மதிக்கலையான்ற கேள்வியே இது எழுப்புது. அப்போ இந்த விமர்சனம் இன்னும் ஆழமா போகுது. இது மணியம்மையோட தனிப்பட்ட செயல் என்பதை தாண்டி. நிச்சயமா இந்த புத்தகம் எழுப்புற அடுத்த கேள்வி அதுதான். இந்த நடத்தை மணியம்மையோட சாதிய பெருமையோட வெளிப்பாடா? சாதிய பெருமையா? ஆமா, அதாவது முதலியார் ஜாதி வெறின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையா, இல்லாட்டி இது ஒரு வித மேட்டிமைத்தனம், அதாவது ஆண்டத்தனம்னு சொல்றோமே, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட வெளிப்பாடா? புரியுது. அந்த ஏழை மக்கள் வந்தவங்களுக்கு நல்ல சாப்பாடு குடுக்கணுமா அவங்க பங்கு உணவை கூட தியாகம் செஞ்சு பரிமாறி இருக்கலாம். அந்த அன்பு, அந்த உழைப்பு எல்லாமே இங்க வீணடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த புத்தகம் முன்வைக்கிற மையவாதம், ஈவே ராமசாமி வாழ்நாள் முழுக்க பேசின சமத்துவம், சாதி ஒழிப்புங்கிற கருத்துக்கள் அவரோட சொந்த வீட்டுக்குள்ளேயே எடுபடலையாங்கிறது தான். அப்படிதானே? அதேதான். ஒரு தலைவரால தன்னோட சித்தாந்தத்தை தன் கூடவே வாழ்ற மனைவிக்கே கத்துக் கொடுக்க முடியலையா, இல்ல அவங்க அத கத்துக்க தயாரில்லையா? ரெண்டா இருந்தாலும் அது ஒரு தோல்விதான். ஆமா, ரெண்டா இருந்தாலும் அது அந்த சித்தாந்தத்தோட நடைமுறை தோல்விய காட்டுதுன்னு இந்த புத்தகம் வாதிடுது. இது வெறும் சாப்பாட்டு பிரச்சனை இல்ல, ஒரு சித்தாந்தம் வீட்டுக்குள்ளேயே தோத்து போனதோட அடையாளம்னு கடுமையா விமர்சிக்குது. ஓகே. அப்போ இப்ப நம்ம கிட்ட 2 பெரிய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு, தொண்டர்கள் மேல அவருக்கே நம்பிக்கை இல்லாதது. 2வது, மணியம்மை சம்பந்தப்பட்ட அந்த தனிப்பட்ட சம்பவம். ஆமா, இந்த 2 விஷயத்தையும் இந்த புத்தகம் எப்படி இணைக்குது? இதோட ஒட்டுமொத்த முடிவு என்ன? இந்த 2 இழைகளையும் ஒன்னா சேர்த்துதான் இந்த புத்தகம் தன்னோட இறுதி முடிவுக்கு வருது. அதாவது ஈவேராசாமி ஒழுக்கம், சமத்துவம், பகுத்தறிவுன்னு மேடைகள்ல எவ்வளவுதான் முழங்கினாலும், ஆனா அந்த போதனைகள் அவரை சுத்தி இருந்த மிக நெருக்கமான வட்டத்துல, அதாவது அவரோட மனைவி மற்றும் தொண்டர்கள் கிட்ட கூட எந்த ஒரு சின்ன தாக்கத்தையும் ஏற்படுத்தலைங்கிறது தான் அவங்க வாதம். அப்போ இந்த புத்தகத்தோட வாதப்படி அவரோட சித்தாந்தம்ங்கிறது ஒரு பெர்ஃபார்மேட்டிவ் சித்தாந்தம்னு சொல்லலாமா? அதாவது மேடை பேச்சுக்கு நல்லா இருக்கும், ஆனா நிஜ வாழ்க்கையில வீட்டுக்குள்ள அது வேலைக்கு ஆகாதுங்கிற மாதிரி. நீங்க அத ரொம்ப அழகா தொகுத்துட்டீங்க. அதுதான் அந்த புத்தகத்தோட மைய வாதம். உள்ளுக்குள்ள சாதி உணர்வு, ஏற்றத்தாழ்வு, சுயநலம் மாதிரியான எண்ணங்களை வச்சுக்கிட்டு வெளியில மட்டும் புரட்சியாளர் மாதிரி வேஷம் போடுற ஒரு கலாச்சாரத்தை தான் இது காட்டுதுன்னு அவங்க கடுமையா விமர்சிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள நீ எப்படி வேணா இரு, ஆனா வெளியில புரட்சிகரமா பேசு, உனக்கு மரியாதை கிடைக்குங்கிற மாதிரி தான் அவங்களோட செயல்பாடுகள் இருந்ததா இந்த புத்தகம் குற்றம் சாட்டுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம இந்த உரையாடல் ஆரம்பிச்சு அதே மேற்கோள்ல தான் இந்த புத்தகமும் தன்னோட வாதத்தை முடிக்குது. ஆமா, கடைசியா ஒழுக்கமுள்ளவன் மூலையில் கிடப்பான், ஒழுக்கம் கெட்டவன் பலராலும் போற்றப்படுவான்னு ஈவேரா ராமசாமியே சொன்னது ஒரு முரண் நகையா அவரோட சூழலுக்கே பொருந்தி போயிடுச்சுன்னு இந்த புத்தகம் தன் வாதத்தை முடிக்குது. அவரோட வார்த்தைகளே அவரை விமர்சனம் செய்ய பயன்படுது. ஆமா, அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய ஐரணின்னு சுட்டி காட்டுறாங்க. அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆதாரம் ஈவே ராமசாமியோட பொது வாழ்க்கை சொற்பொழிவுகளுக்கும் அவரோட தனிப்பட்ட வட்டத்தோட செயல்பாடுகளுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருந்ததா ஒரு வலுவான அதே சமயம் சர்ச்சைக்குரிய விமர்சனத்தை முன்வைக்குது. ஆமா, இது ஒரு தலைவரோட சித்தாந்தத்தோட உண்மையான வெற்றிய நம்ம எப்படி அளவிடுறதுங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போகுது. அதாவது ஒரு சித்தாந்தம் அத உருவாக்குனவரோட மேடை பேச்சுல அடங்கி இருக்கா, இல்ல அத மனசார ஏத்துக்கிட்டு ஃபாலோ பண்ற தொண்டர்களோட வாழ்க்கையில அது வெளிப்படுதா? இது ஒரு நல்ல கேள்வி. பார்த்தா போதுமா, இல்ல அதோட விளைவுகளையும் அத பின்பற்றவர்களோட நடத்தையையும் சேர்த்து ஆராயணுமாங்கிறத பத்தி நீங்க ஆழமா சிந்திக்கிறதுக்கு இது